ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 7வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 13 பேர் வந்து நாமினேட் ஆயிருந்தாங்க. இந்த 13 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான். ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 95,748 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24.43% வந்துட்டு இருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பெரிய சாதனை வந்து பண்ண போறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த சீசனில் அதிகப்படியான வாக்குகள் வாங்கின முதல் நபராக இவர் வந்து கருதப்படுகிறார் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரே ஒரு தடவை விஜய் விஷால் வந்து வாங்கியிருந்தாரு. அவரை பீட் பண்ணி முத்துக்குமரன் இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 வாரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 வாக்குகளை வந்து கடக்க போகிறாரு முத்துக்குமரன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்ஆப் வந்து பண்ணி ஆகணும். அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 55,775 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.23% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஆக்சுவலாக சௌந்தர்யா அவர்கள் ஒரு மாதிரி பயத்தில் இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா அவர்கள் அவங்களுடைய மண்டையை வந்து கழுவி விட்டாங்க. நீங்கள்லாம் வந்து ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை, வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு நீங்கள்லாம் மோசமாக கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிட்டாங்க. ஸோ அதனால சௌந்தர்யா அவர்களுடைய நம்பிக்கை உடஞ்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ தூரம் பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக்கில் தான் வந்து பார்க்கணும். அது இல்லாமல் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காங்க. கேவலமான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது பொசிஷனில் விஜய் விஷால் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 39,374 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.04% வந்துட்டு இருக்காரு நம்முடைய விஜய் விஷால் அவர்கள். இந்த வாரம் ஒரு வேளை வந்து விஜய் விஷால் அவர்களை வந்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சு சேவ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து விஜய் விஷாலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம வந்து விளையாடுறது சரியாக போகல, அதனால் இதுக்கப்புறம் ஆட்டத்தை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ராணுவ அவர்கள் இருந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31,764 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.1% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ ராணுவ அவர்கள் லாஸ்ட் வீக்கில் ஏதோ ஒன்று சம்திங் வந்து பண்ணாப்பில் அடித்தார், தும்சப் பண்ணாப்பில், ஓட்டிங்ஸும் நிறைய வந்து வாங்கி குவிச்சார். பட் இந்த வாரத்தில் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸே எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் வந்து ராஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கேரக்டரை வந்து இன்னும் கூட வந்து மெருகேற்றி வந்து காமிச்சிருக்கலாம். பட் அந்த இடத்துல கோட்டு விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் ஜாக்லின் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31,148 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.95% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லினை பொறுத்தவரையிலும் நல்ல வாக்குகள் அப்படின்லாம் வந்து சத்தியமாக சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு இன்னும் கூட வந்து நிறைய வாக்குகள் வந்து வந்திருக்கலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சர்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் சும்மா தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஓட்டிங்ஸ் வர்றதை விட ஜாக்லின் அக்கா அவர்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்திருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க ஏதாவது ஒரு இன்புட் போடுறாங்க, நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ சம்திங் வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் நம்மளுடைய அருண் பிரசாத் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29,565 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.54% இருந்துட்டு இருக்காரு அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருண் பிரசாத் இந்த வாரம் ஒரே ஒரு ஃபைட் வந்து எடுத்தார். அந்த ஃபைட்டை மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தா அருண் பிரசாத் அவர்களுக்கு இன்னும் கூட வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். சொல்லப்போனால் ஜாக்லினை பீட் பண்ணி இந்த மனுஷன் வந்து 5th பொசிஷனுக்கே போகிற நிலைமையில் தான் வந்து இருந்தார். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டை போட்டு டக்குன்னு வந்து அருண் பிரசாத் அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து அப்படியே குறைஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த ஓட்டிங்ஸை பாதிக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 21,150 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.4% இருந்துட்டு இருக்காங்க பவித்ரா அவர்கள். ஸோ பவித்ரா ஜனனியை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான். இப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஓட்டிங்ஸ்லேயே நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்கள் வந்து பவித்ரா அவர்களுக்கு வந்து இவ்வளோ வாக்குகள்லாம் வந்ததே கிடையாது. ஒரு 13,000 வாக்குகள் 15,000 வாக்குகள் தாண்டினாங்க அப்படின்னாவே பெரிய விஷயமா வந்து இருக்கும். இப்போ டபுள் ஆயிருக்கு. 8வது பொசிஷனில் தர்ஷிகா வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15,434 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.94% வந்து இருந்துட்டு இருக்காங்க தர்ஷிகா அவர்கள். தர்ஷிகா என்னத்தை ஆணி பிடிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஆக்சுவலாக இந்த வாரத்தை பற்றி மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இவங்க போயிட்டு வந்து சிவகுமார் அவர்களை வந்து உப்பு போட்டு சாப்பிடுங்க, அப்பயாவது சொரணம் வருதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேவலமாக வந்து பேசியிருக்காங்க. விமர்சனம் பண்ணலாம், அந்த விமர்சனத்தை எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணால் மட்டும்தான் 2 பக்கமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் ரயான் அவர்கள் இருந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15,230 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.89% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயானை பொறுத்தவரையிலும் முதல் வாரத்தில் வந்து நாமினேஷன் ஆயிருக்காரு. அண்டு சொல்லப்போனால் ரயான் அவர்கள் நல்ல வாக்குகளே வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைனா
இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஓல்டு கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சாச்சனா அவர்கள், ஆனந்தி அவர்கள் வாங்க முடியாத வாக்குகளை வந்து ரயான் அவர்கள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் ஒன் மோர் என்னன்னா, நல்லாவும் பர்ஃபார்மும் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் வந்து கிடைச்சது அப்படின்னா அவர் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் வர்ஷினி வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,703 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.74% வந்து இருந்துட்டு இருக்காங்க வர்ஷினி வெங்கட் அவர்கள். ஸோ ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் வந்து எதுவுமே நிகழலை அப்படின்னு வந்து சொல்லலாம் வர்ஷினியோட ஓட்டிங்ஸை பொறுத்த வரலையும். பட் இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸே இல்லாத ஒரு ஆளை வந்து வர்ஷினி வந்து கருதுனாங்க. காலையிலேயே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்லேயும் அதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனால் நமக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வந்து சண்டையெல்லாம் போட்டிருப்போம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் வந்து குவாலிட்டி தான். அதுக்கடுத்து 12வது பொசிஷனில் ஆனந்தி இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,675 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.74% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி அவர்கள். ஸோ ஆனந்தி அவர்கள் இப்போதைக்கு வந்து டான்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆனந்தி அவர்கள் எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் வந்து இருக்கிறது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் ஆனந்தி அவர்கள் எவிக்டாக வெளியே போனால். ஏன் அப்படின்றத லேட்டராக வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்த கடைசி பொசிஷன், அதாவது 12வது பொசிஷனில் சாச்சனா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,636 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.73% வந்து இருந்துட்டுருக்காங்க சாச்சனா அவர்கள். ஸோ சாச்சனாவை வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணாக எப்பவுமே வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கிரிஞ்சாக வந்து பேசுது. சாப்பாட்டு மூட்டை எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலாக விமர்சனம் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்குது. அவங்க வந்து கையை சப்பி சாப்பிட்டாக்கா, என்னப்பா இந்த பொண்ணு கையை சப்பி சாப்பிடுது, சாப்பிட்றதுக்குன்னே வந்து இருக்குதுப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேவலமாக தரம் குறைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து அசால்ட்டாக வந்து கமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையிலும் அவ்வளோ மோசமாக விமர்சனங்கள் வந்து பண்ண வேணாம். அவங்க வந்து கேம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க, அவங்க வந்து சரியாக பண்ணுறாங்களா இல்லை தப்பாக பண்ணுறாங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்தாவே போதும். நாட் ஒன்லி சாச்சனாவுக்கு மட்டுமே நான் சொல்ல கிடையாது. உடனே வந்து சாச்சனாவை பற்றி சொன்ன உடனே சாச்சனா அவர்களுக்கு வந்து இவர் வந்து பெரிய பிஆர் வேலை, ஸோ அதனால் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவுக்கு வந்து முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து இப்போயே எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து கவலையும் படுறதில்ல, ஓகேங்களா. ஸோ நம்ம சொல்ல வர்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், எப்பவுமே ஓட்டிங் முடிவுகளை பொறுத்தவரையிலும் யார் கடைசியான பொசிஷன் இருக்காங்களோ, அதுக்கு முன்னாடி பொசிஷனில் இருக்காங்களோ அவங்கள பற்றி, அவங்களுடைய கேமோட அனலைசிஸ் பற்றி நான் எப்பவுமே வந்து பேசுவேன். சாச்சனா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பொண்ணு தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா மெச்சூராக நல்ல கேமை வந்து எப்படி புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஃபஸ்ட் வீக்கில் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து பேசின வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போய் சேரலை. ஸோ அது வந்து ரொம்ப தவறுதலாக இருந்துச்சு. மேபி இம்மெச்சூரிட்டியாக கூட வந்து இருக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்காங்க, அவங்களே வந்து சொரணை இல்லையா, அவங்களுக்கு வந்து உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா இல்லையா, வேணும்னா எங்கள் வீட்டிலேருந்து உப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா வந்து சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்கெல்லாம் வந்து செய்யலை சாச்சனா அவர்கள். அவ்வளோ மோசமாகவும் நடந்துக்கல என்னை பொறுத்தவரையிலும். பட் என்ன கொஞ்சம் கன்னிங்காக பேசுவாங்க, என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு தெரியாமல் பேசிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சாச்சனா அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஸோ அதோட வெளிப்பாடுகள் தான் இந்த ஓட்டிங் ரிசல்ட்டு. ஸோ அதனால தான் சாச்சனா அவர்கள் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படின்றத சொல்ல வரேன். மேபி இந்த வாரத்தில் வந்து டபுள் எவிக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அந்த டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆனந்தி அவர்களும் கூட போகலாம், இல்லை ஆனந்தி அவர்கள் வந்து கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம பிக் பாஸ் அவர்களுக்கும் அண்ட் டீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா ஆனந்தி அவர்களை உள்ளே வச்சுட்டு வர்ஷினி வெங்கட்டை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ஆனந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க, சரிங்களா. அதனால் வந்து ஆனந்திக்கு வந்து பெரிய ப்ரெசன்ஸே வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கவே இல்லை. அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கேம் பிளான் பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏதோ கொடுத்ததை அப்படியே கொஞ்சம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஒருவேளை இந்த டாஸ்க் அப்போ ஆனந்தி அவர்கள் வந்து பெண்கள் வீட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ராஜகுரு, ராஜமாதா இவங்களுக்கெல்லாம் அட்வைசராக பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமை ட்விஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இருந்திருப்பாங்க. எப்படி நம்ம வந்து இந்த ஆண்கள் சைடு வந்து முத்துக்குமரனை வந்து பார்க்குறோமோ, முத்துக்குமரன் எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கார். ஃபிசிக்கல் டாஸ்க்கு, மென்டல் டாஸ்க்கு, எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறது, அடிக்கிறது, தும்சம் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் பக்காவாக இருக்காப்புல. இந்த பக்கம் ஆனந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு கேமை வந்து எப்படி அணுகணும், எப்படி என்ன பண்ணணும், ஏது அப்படின்றத வந்து கிளியராக பிளான் பண்ணக்கூடிய ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி அவர்கள். அவங்க நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஆண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் தீட்டுகிறார்கள், நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், பெண்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் பண்ணாதான் கேமு. ஸோ அதுவும் ஒரு வகையான கேம் தான். ஸோ ஆனந்தி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. ஒருவேளை பெண் வீட்டில் இந்த டாஸ்க் வந்து இருக்கும்போது இருந்திருந்தால் இவங்க நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நிறைய நடந்திருக்கும். எப்படி முத்துக்குமரன் அவர்கள் வந்து போயிட்டு தீபக் அவர்கள்கிட்டையும் ரயான் அவர்கள்கிட்டையும் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாரோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி அவர்கள் வந்து பெண் வீட்டாருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னும் கூட கேம் வந்து சுவாரஸ்யமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி அவர்கள் வந்து மிஸ் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஓகே கைஸ், இதுதான் நம்மளுடைய கேமிங் அனலைசிஸ்.
ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? ஸோ சாச்சனா அவர்கள் அண்ட் ஆனந்தி அவர்கள் ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்தால் 2 பேர் வந்து எவிக்டாக வெளியே போவாங்க. சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா சாச்சனா அவர்கள் எவிக்டாக வெளியே போவாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.